அன்பிற்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சீசு செல்லப்பா பெயரால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த இலக்கிய அமைப்பில் நான் சண்முகசுந்தரம் அவர்களைப் பற்றி பேச உள்ளேன். தமிழ் வட்டார நாவலின் முன்னோடி சண்முகசுந்தரம் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். தமிழில் மிக முக்கிய விமர்சகரான கானா சுப்பிரமணியம் அவர்கள் இந்திய வட்டார நாவலின் முன்னோடி சண்முகசுந்தரம் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். கானா சுப்பிரமணியம் தமிழ் அல்லாத பிறமொழி இலக்கியங்களை அறிந்தவர். இந்தியாவில் உள்ள பிறமொழி இலக்கியங்களை அறிந்தவர். அதல்லாமல் ஆங்கிலம் போன்ற வெளிநாட்டு மொழிகளில் எழுதப்பட்ட பல்வேறு இலக்கியங்களையும் பயின்றவர். ஆகவே தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவர் இந்தியாவிலேயே வட்டார நாவலின் முன்னோடி சண்முகசுந்தரம் என்று குறிப்பிட்டு சொல்கின்றார். இது சண்முகசுந்தரத்தை பற்றி நாம் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தொடராக நான் இதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இலக்கிய வரலாற்றை படிப்பவர்களுக்கு, நாவல் வரலாற்றை படிப்பவர்களுக்கு சண்முகசுந்தரம் இவ்வாறுதான் அறிமுகமாகி இருப்பார். இன்றைய வாசகர்களுக்கு, இன்றைய மாணவர்களுக்கு சண்முகசுந்தரம் பற்றியான அறிமுகம் இருக்குமா? அவருடைய நாவல் எதையாவது அவர்கள் வாசித்திருப்பார்களா என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. இன்றைக்கும் சண்முகசுந்தரத்தின் சில நாவல்கள் அச்சில் கிடைக்கின்றன. மிக முக்கியமாக அவருடைய முதல் நாவலாகிய நாகம்மாள் தொடர்ந்து அச்சில் இருந்து வருகிறது. வேறு சில நாவல்களும் இன்றைக்கு மின்னூலாக கிண்டிலில் கிடைக்கின்றன. அதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் எத்தகைய வாசகர்கள் வாசிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கானா சுப்பிரமணியம் அவர்கள் தொடர்ந்து தம் வாழ்நாள் முழுவதும் ஒரு எழுத்தாளரை முன்னிறுத்தி எழுதி கொண்டிருந்தார், குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது சண்முகசுந்தரம் அவர்களைத்தான். அப்படி அவர் சொல்வதற்கு பல காரணங்கள் உள்ளன. கானா சுப்பிரமணியத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நாவல் என்ன பொருள் அடிப்படையில் எழுதப்படுகிறது என்று கவனிப்பதை விடவும் அது எத்தகைய இலக்கிய தன்மை கொண்டிருக்கிறது என்று பார்ப்பவர். ஆகவே அந்த கோணத்தில் சண்முகசுந்தரத்தை அவர் பார்த்திருக்கலாம். ஒரு புதிய போக்கை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் என்ற கோணத்திலும் அவர் பார்த்திருக்கலாம். எப்படி இருப்பினும் தொடர்ந்து அவரை கவனப்படுத்திக் கொண்டிருந்தவர் அவர். சண்முகசுந்தரமே தன்னுடைய எழுத்தில் சொல்லி இருக்கிறார். சண்முகசுந்தரம் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் எதுவும் எழுதாமல் இருந்தவர். அவர் எழுதத் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் நிறைய எழுதிவிட்டு அதற்கப்புறம் ஒரு 15 ஆண்டுகள் எதுவுமே எழுதாமல் இருந்தார். மீண்டும் நாவல்கள் எழுத வந்தார். அந்த சமயத்தில் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், என்னை தமிழ்நாட்டு வாசகர்கள் மறந்திருப்பார்கள், ஆனால் ஒரே ஒரு இதயம் மட்டும் மறக்கவில்லை, அதுதான் கானாசு. அவர் என்னை திரும்ப திரும்ப என்னுடைய எழுத்தை பற்றி பேசிக்கொண்டும் என்னை எழுத வேண்டும் என்று தூண்டிக் கொண்டும் இருந்தார். அவருடைய அந்த ஆன்மாவின் தூண்டுதல் தான் என்னை மீண்டும் எழுத வைத்திருக்கிறது என்றே சொன்னார். அந்த அளவிற்கு ஒரு பெரும் நாவலாசிரியரும் எழுத்தாளரும் இலக்கிய விமர்சகருமான கானாசு சண்முகசுந்தரத்தை தொடர்ந்து கவனப்படுத்தி வந்தார். இந்த கவனத்தில் நான் சொன்னது போல மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு புதிய போக்கை தமிழுக்கு தொடங்கி வைத்தவர் சண்முகசுந்தரம் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் நாவல் வரலாறு தொடங்குகிறது. பிரதாப முதலியார் சரித்திரம் 1879 அந்த நாவல் வெளிவருகிறது. அதிலிருந்து பல்வேறு விதமான நாவல்கள் வந்திருக்கின்றன. 19ஆம் நூற்றாண்டிலேயே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாவல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன.
20ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பாதியிலும் நிறைய நாவல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. பல நாவல்கள் தழுவல்களாகவும் மொழிபெயர்ப்புகளாகவும் வந்திருக்கின்றன. அப்படி ஒரு அந்த முதல் ஒரு 100 ஆண்டு காலம் அல்லது ஒரு 70, 80 ஆண்டு காலம் என்று நாவல் வரலாற்றை எடுத்து பார்த்தால், அதில் ஆர். சண்முகசுந்தரத்திற்கு ஒரு தனித்த இடம் உண்டு. அதைத்தான் காணாசு குறிப்பிட்டு சொல்கிறார். சண்முகசுந்தரம் எழுத வருவதற்கு முன்பு எழுதப்பட்ட நாவல்கள் அனைத்தும் தமிழ்நாட்டினுடைய அந்த காலத்தில் ஆதிக்க சாதிகளாக இருந்த சில ஜாதிகளை பற்றியான நாவல்கள் தான். மற்றபடி அந்த நாவல்களிலே கிராமம் சார்ந்த வாழ்க்கை என்பவற்றை நாம் பார்க்க முடியாது. பெயரளவுக்கு வரலாம், அவ்வளவுதான். அதுவும் நமக்கு நாட்டுப்புற கதைகளில் வருவது போல அது ஒரு அழகான கிராமம் என்பது போலத்தான் இருக்கும். அப்புறம் கிராமங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களே அனைவருமே மிகவும் நல்லவர்கள், அவர்கள் வெள்ளந்திகள் என்றெல்லாம் சில பிம்பங்களும் கூட இருந்தன. இந்த போக்கை உடைத்து கிராம வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை போக்கு எப்படி இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டிய எழுத்துத்தான் ஆர். சண்முகசுந்தரத்தின் எழுத்து. அந்த வகையில்தான் அவர் முன்னோடி எழுத்தாளர் ஆகிறார். அவருடைய சொற்கள், அவர் பயன்படுத்திய உரையாடல், அதுவே அன்றைக்கு மிக புதிதாக இருந்தது. 1917ஆம் ஆண்டு ஆர். சண்முகசுந்தரம் பிறந்தார். இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம், பழைய கோயம்புத்தூர் மாவட்டம், அதன் பின்னால் ஈரோடு மாவட்டம், இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம். அங்கே தாராபுரம் அருகில் உள்ள கீரனூர் என்ற சிறு கிராமத்தில் அவர் பிறந்தார். அவருடைய தந்தையார் ரத்தினாசல முதலியார், தாயார் ஜானகி அம்மாள். அந்த கிராமத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய 10 வயது முடியும் வரைதான் அந்த கிராமத்தில் வாழ்ந்தார். அதற்கு பின்னால் அவருடைய தந்தை தன் மகன்களை படிக்க வைக்க வேண்டும், கல்வி கற்க வைக்க வேண்டும் என்பதற்காக கோவைக்கும் சென்னைக்கும் அழைத்து சென்றார். ஆர். சண்முகசுந்தரத்தோடு உடன் பிறந்தவர் இன்னொருவர், ஆர். திருஞான சம்பந்தம் என்று ஆர். சண்முகசுந்தரத்துடைய தம்பி. அவரும் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கிறார், பத்திரிகை நடத்தி இருக்கிறார். அண்ணன் தம்பி 2 பேருமே இலக்கியத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார். இருவருமே இந்தி, உருது, ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளையும் கற்றார். அவற்றுக்கெல்லாம் அவர்களுடைய தந்தை மிகுந்த உத்வேகம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய மகன்கள் மிகப்பெரிய படிப்பாளிகளாக இருக்க வேண்டும், கல்விமான்களாக விளங்க வேண்டும் என்று அவர் கருதினார். அதற்காக தம்முடைய சொத்துக்களை எல்லாம் விற்று வெவ்வேறு ஊர்களுக்கு மகன்களை அழைத்து சென்று படிக்க வைத்தார். ஆனாலும் சண்முகசுந்தரமும் அவருடைய தம்பி திருஞான சம்பந்தமும் ஓரளவுக்கு கல்வி கற்ற பின்னால் எழுத்தை நோக்கி தங்களுடைய வாழ்க்கையை திருப்பி விட்டார். எழுதுவதுதான், எழுத்தாளராவதுதான் தங்களுடைய லட்சியம் என்று சொல்லி அதிலே இறங்கிவிட்டார். 1938 மணிக்கொடி இதழில் ஆர். சண்முகசுந்தரத்தினுடைய முதல் சிறுகதை பாறை அருகே என்ற ஒரு சிறுகதை வெளியாயிற்று. அப்போது அவருக்கு 21 வயது. அவருடைய 21வது வயதில் மணிக்கொடியில் சிறுகதை வெளியாயிற்று. மணிக்கொடியில் சிறுகதை வெளியாவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இன்றைக்கு நாம் இலக்கிய வரலாற்றில் மணிக்கொடி காலம் என்று நாம் பகுக்கிறோம். சிறுகதைக்கு, தமிழ் சிறுகதைக்கு ஒரு உயிரை கொடுத்தது, அதனுடைய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது என்று சொன்னால் மணிக்கொடிதான் அந்த இதழ். அந்த மணிக்கொடி இதழில் எழுதிய எழுத்தாளர்களை மணிக்கொடி எழுத்தாளர்கள் என்று பகுக்கிறார்கள். ஆர். சண்முகசுந்தரமும் மணிக்கொடி எழுத்தாளர் தான். அவர் எழுத ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் மணிக்கொடி இதழினுடைய ஆசிரியராக PS ராமையா அவர்கள் இருந்தார். சண்முகசுந்தரத்தினுடைய எழுத்து
ஒரு குறிப்பிட்ட வட்டார வழக்கை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்ற அளவில் மிகுந்த புதுமையாக இருந்தது. அவருடைய சிறுகதைகள் அனைத்துமே கொங்கு பகுதியினுடைய பேச்சு வழக்கை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டன. கிட்டத்தட்ட மணிக்கொடியில் 10க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை அவர் எழுதினார். அந்த சமயத்தில் அந்த பத்திரிகையோடு தொடர்புடையவராகவும் நிறைய எழுதிக் கொண்டிருந்தவருமான, தமிழ் சிறுகதையில் மிக பெரும் சாதனையை செய்தவருமான கூப்பா ராஜகோபாலன், கூப்பாரா, அவர் சண்முகசுந்தரத்தின் எழுத்தை தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வந்தார். அவர்தான் சண்முகசுந்தரத்திடம் சொன்னார், நீங்கள் நாவல் எழுதலாமே, ஒரு தமிழ் இலக்கிய சூழலுக்கு ஒரு புதிய உலகத்தை நீங்கள் காட்டுகிறீர்கள், ஆகவே நீங்கள் ஒரு நாவல் எழுதலாமே என்று தூண்டினார். அப்போது 21 வயது ஆர் சண்முகசுந்தரத்திற்கு. கூப்பாராவின் தூண்டுதலால், கூப்பாரா மிகப்பெரிய தூண்டு சக்தியாக அந்த காலத்தில் விளங்கி இருக்கிறார். இன்றைக்கு இப்போது ஆர் தி ஜானகிராமனுடைய நூற்றாண்டு இப்போது தொடங்கி இருக்கிறது. தி ஜானகிராமனுக்கும் கரிச்சான் குஞ்சு இருவருக்கும் ஆதர்ச எழுத்தாளராக, அவர்களை எழுத தூண்டியவராக கூப்பா ராஜகோபாலன் தான் இருந்தார். கரிச்சான் குஞ்சுவினுடைய பெயரே கூப்பாராவினுடைய புனைப்பெயரான கரிச்சான் என்பதிலிருந்து வந்ததுதான். அதே போல தி ஜானகிராமன் அவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் பாலியல் சார்ந்த எழுத்துக்களை, ஆண் பெண் உறவு சார்ந்த எழுத்துக்களை அவர் நிறைய எழுதியிருக்கிறார் என்று குறிப்பிடப்படுவதற்கு அவருடைய குருவாகிய கூப்பாராவும் ஒரு காரணம். கூப்பா ராஜகோபாலன் அத்தகைய கதைகளை தம்முடைய சிறுகதைகளில் எழுதியவர், அத்தகைய பிரச்சனைகளை. ஆக கூப்பாரா தன் ஊரை சார்ந்த ஜானகிராமன், கரிச்சான் குஞ்சு போன்றவர்களை மட்டும் அவர் ஊக்கப்படுத்தவில்லை. அவர் இவ்வாறு துடிப்பாக அந்த காலத்தில் எழுதி கொண்டிருந்த இளைஞர்கள் எல்லோரையும் ஊக்கப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு ஆர் சண்முகசுந்தரம் சான்று. ஆர் சண்முகசுந்தரம் அவருடைய சில சிறுகதைகளை படித்துவிட்டே, உங்களுக்குள் நாவல் இருக்கிறது, நீங்கள் நாவல் எழுதுங்கள் என்று தூண்டினார். ஆக கூப்பாரா கொடுத்த தூண்டுதலை அடிப்படையாக கொண்டுதான் சண்முகசுந்தரம் நாகம்மாள் என்ற நாவலை 1939 ஆண்டு எழுதினார். 1939 அவருக்கு 22 வயது. 22 வயதில் அப்படி ஒரு நாவலை அவர் எழுதியது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதற்கு பின்னால் அவர் 40 ஆண்டுகள் அதற்கு பின்னால் வாழ்ந்தார். 60 ஆண்டுகள், 60 வயது வரைக்கும் வாழ்ந்தார். என்றாலும் அவர் முதல் நாவல் கவனிக்கப்பட்ட அளவிற்கு, இன்றைக்கும் பேசப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய பிற நாவல்கள் பேசப்படுவதில்லை. அவருடைய 22ஆம் வயதிலேயே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நாவலை அவர் எழுதினார் என்றுதான் சொல்ல வேண்டும். கூப்பாரா தான் அந்த நாவலுக்கு அப்போது முன்னுரை வழங்கினார். வழங்கி 1942 அந்த நாவல் முதலாக அச்சில் வெளிவந்தது. அப்போது அந்த நாவல் மிகுந்த புதுமையுடையதாக காணப்பட்டது. அந்த காலகட்டத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய திறனாய்வாளர்கள், அது கொஞ்ச காலம் முன்னாடி எழுதிய 1970, 80களில் எழுதிய திறனாய்வாளர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தை காந்திய யுகம் என்று பகுப்பார்கள். எழுத்துக்களில் எப்படி அரசியல் சமூகத்தில் காந்தியினுடைய தாக்கம் இருந்ததோ, அதே போல எழுத்துக்களிலும் எழுத்தாளர்களிடமும் காந்தியின் தாக்கம் மிகுதியாக இருந்தது என்று குறிப்பிட்டு சொல்கிறார். ஆர் சண்முகசுந்தரமும் அந்த காலத்து காங்கிரஸ் இயக்கத்தில் தீவிரமாக இருந்தவர், சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டவர். அவரிடம் காந்திய கருத்துக்கள் செல்வாக்கு செலுத்தின. மிக முக்கியமாக காந்தியின் அன்றைக்கு முன்வைத்த கிராமத்திற்கு திரும்புவோம், கிராமங்களில்தான் இந்தியாவின் ஆன்மா இருக்கிறது என்ற அந்த அடிப்படை கோட்பாடுகள் பல எழுத்தாளர்களை வசீகரித்தன. ஆர் சண்முகசுந்தரத்தினுடைய எழுத்தும் அந்த அடிப்படையில் காந்தியத்தின் தாக்கத்தால் விளைந்த ஒரு விளைபொருள் என்றே நாம் சொல்ல வேண்டும். அவருடைய பல படைப்புகளில் காந்தியத்தின் தாக்கம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வெளிப்படும். அந்த முதல் நாவலிலேயே அதை பார்க்க முடியும். அப்போது இந்தியாவிற்கு விடுதலை கொடுப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தது. அது தொடர்பான நடவடிக்கைகள் தொடங்கிவிட்ட காலகட்டம். அப்போது இந்தியா, பாகிஸ்தான்
அப்போது இருந்த அந்த அகண்ட இந்தியா அது 2 நாடுகளாக இந்தியாவாகவும் பாகிஸ்தானாகவும் பிரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகள் எழுந்து கொண்டிருந்தன. காந்தி அந்த கோரிக்கையை அதை விரும்பவில்லை. இந்தியா முழுவதும் ஒன்றாக இருக்க வேண்டும், பாகிஸ்தானும் சேர்ந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற கருத்துடையவராக இருந்தார். ஆகவே சேர்ந்திருப்பது ஒற்றுமை, பிரிவினை என்பதை பற்றியான பேச்சுக்கள் நடந்து கொண்டிருந்தன. நாம் மனிதர்கள் வெவ்வேறு விதமான சிந்தனைகள் கொண்டவராக இருந்தாலும், வெவ்வேறு விதமான வாழ்க்கை கொண்டவர்களாக இருந்தாலும், வெவ்வேறு விதமான கடவுள் நம்பிக்கை, மத கோட்பாடுகள் கொண்டவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ முடியும், சேர்ந்து வாழ வேண்டும் என்பது காந்தியின் கொள்கை. ஆகவே அவர் பிரிவினையை கடுமையாக எதிர்த்தார். அதை பிரிவினை கூடாது, இந்தியா பிரியக்கூடாது என்பதற்காக அவர் மிகுந்த முயற்சிகள் எடுத்துக்கொண்டார். ஆனால் அது சாத்தியமாகவில்லை. ஆனால் அப்போது காந்தியை பின்பற்றியவர்கள் இந்த பிரிவினை என்பதை மையமாக கொண்டு எழுதினார்கள். நிறைய எழுத்தாளர்கள் அப்படி எழுதினார்கள். சண்முக சுந்தரத்தினுடைய அந்த நாகம்மாள் நாவலும் கூட இந்த பிரிவினையை அடிப்படையாக கொண்டதுதான். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் என்ற அந்த மிக பெரும் அரசியல் சார்ந்த ஒரு அந்த பிரிவினை பிரச்சனையை இவர் தன்னுடைய கிராமத்திற்கு கொண்டு வந்து நிலம் தொடர்பான பிரிவினையாக அதை மாற்றி, ஒரு குடும்ப அளவில் மாற்றி, ஒரு சின்ன அலகு, அந்த அலகுக்கு உள்ளே கொண்டு வந்து வைத்து அந்த பிரிவினையை பேசினார். அதிலே ஒரு குறியீடாக காராம்பசு, வெள்ளைப்பசு என்று சொல்லி, எருமை, மாடு என்றும் சொல்லியும் கூட அதற்குள்ளே மிக குறிப்பாக வரும் இந்த பிரிவினை தொடர்பான, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தொடர்பான கருத்துக்கள். அதை ஆகவே இப்படி ஒரு நாவலை, பிரிவினையை மையமாக வைத்த ஒரு நாவலை அவர் எழுதுவதற்கு காரணம் அக்காலத்தில் செல்வாக்கு செலுத்திய காந்தியன் தான். ஆகவே காந்தியின் கோட்பாடு ஒரு கிராம வாழ்க்கையை எழுதுவதற்கு அவருடைய கோட்பாடு பயன்பட்டது. கிராமத்திற்கு திரும்புவோம் என்ற கோட்பாடு பயன்பட்டது. ஆர் சண்முகசுந்தரம் இப்படி பிரிவினை சார்ந்த ஒரு பொருளை எடுத்துக்கொள்வதற்கும் அது பயன்பட்டது என்ற அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். தமிழில் அதற்கு முன்னால் கிராமத்தை மையமாக கொண்டு சங்கர்ராம் அவர்களுடைய மண்ணாசை என்ற ஒரு நாவல் வெளிவந்திருந்தது. அது அவர் ஆங்கிலத்தில் எழுதி அதற்கு பின்னால் அவரே தமிழில் மொழிபெயர்த்து அந்த நாவல் வெளிவந்திருந்தது. ஆனாலும் கானாசு போன்றவர்கள் மண்ணாசையை வட்டார நாவல் என்று ஏற்றுக்கொள்வது இல்லை. அது வட்டார நாவலுக்குரிய கூறுகளை கொண்டதில்லை என்று கருதுகிறார்கள். அது கிராமத்தை சொல்கிறதே தவிர கிராம வாழ்க்கை அதில் இல்லை என்று கருதுகிறார்கள். ஆர் சண்முக சுந்தரத்துடைய நாவலில் தான் முதலில் முழுமையான ஒரு கிராமம் வருகிறது, கிராமத்து பேச்சு உரையாடல் வருகிறது, கிராமத்து வாழ்க்கை வருகிறது, கிராமத்து பண்பாடு வருகிறது என்ற அடிப்படையிலே இதையே வட்டார நாவல் என்று குறிப்பிடுகிறார். ஆர் சண்முக சுந்தரம் அந்த நாவலில் அப்படி ஒரு வட்டாரம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை முன்வைத்து எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக பிற்காலத்தில் ஒரு வட்டார நாவலுக்கு இலக்கணம் சொல்லும் போது நிலமே ஒரு பாத்திரமாக அமைவது வட்டார நாவலினுடைய சிறப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். சண்முக சுந்தரத்தின் நாவலில் நிலம் பிரதான பங்கு வகிக்கிறது. மனிதர்களைப் போலவே அந்த நிலத்திற்கும் மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாக, மைய காரணமாக இருப்பது அந்த நிலம்தான். ஆகவே நிலத்தை ஒரு பாத்திரம் அளவுக்கு, ஒரு உயிருள்ள பொருளாக அங்கே மாற்றக்கூடிய அளவிற்கு அவர் அந்த நாவலை கையாண்டிருக்கிறார், நாவலை எழுதியிருக்கிறார். இந்த காரணங்களின் அடிப்படையில் எல்லாம் அது முதல் வட்டார நாவல், இந்திய அளவில் முதல் வட்டார நாவல் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆர் சண்முக சுந்தரத்தை பற்றி, அதற்கு பின்னால் அவர் எழுதியவற்றை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்ல முடியும். 21 நாவல்கள் அவர் எழுதியிருக்கிறார். அவற்றில் மிக முக்கியமானவை என்று நாகம்மாள் அல்லாமல் இன்னும் 3 நாவல்களை நான் குறிப்பிட்டு சொல்வேன். சட்டி சுட்டது, தனி வழி, அறுவடை ஆகிய 3 நாவல்கள். நாகம்மாளை சேர்த்து 4 நாவல்கள் அவருடைய மிகச்சிறந்த நாவல்கள் என்று நான் மதிப்பிடுவேன். அது அல்லாமல் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அவருடைய கதைகள் அவருடைய
அவர் வாழ்ந்த காலத்தில் நந்தா விளக்கு என்னும் ஒரு தொகுப்பாக வெளியாயிற்று. அது 1940களில் வெளியாயிற்று. அதற்கு பின்னால் அந்த தொகுப்பு கதைகளோடு வேறு சில கதைகள் சேர்க்கப்பட்டு 1960களில் மனமயக்கம் என்னும் பெயரில் சிறுகதை தொகுப்பு வெளியாயிற்று. ஆனால் அவர் எழுதிய இன்னும் பல கதைகள் தொகுக்கப்படாமல் பத்திரிகைகளில் இருக்கின்றன. அதே போல அவர் நாடகங்கள் நிறைய எழுதியிருக்கிறார். புதுப்புனல் என்று ஒரு நாடக நூல் வெளியாகி இருக்கிறது. ஏராளமான வானொலி நாடகங்களை அவர் எழுதியதாக தெரிகிறது. அது அல்லாமல் அந்த காலத்தில் மணிக்கொடி எழுத்தாளர்கள் பலர் வசன கவிதை, புதுக்கவிதை எழுதினார்கள். நா. பிச்சமூர்த்தி, கு.ப. ராஜகோபாலன், புதுமைப்பித்தன் போன்றவர்கள் எல்லாம் எழுதினார்கள். ஆர். சண்முகசுந்தரமும் வசன கவிதைகள் எழுதி இருக்கிறார் என்று தெரிகிறது. அது அல்லாமல் காந்தியம் சார்ந்து அரசியல் கட்டுரைகள் பேரூரான், ஆலோலம் ஆகிய புனை பெயர்களில் ஹிந்துஸ்தான் பத்திரிகையில் பலவற்றை எழுதியிருக்கிறார். தன்னுடைய தம்பியோடு சேர்ந்து வசந்தம் என்னும் பெயரிலான இலக்கிய இதழை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நடத்தி இருக்கிறார். அந்த இதழின் முழுமையான தொகுப்பு இன்றைக்கு கிடைக்கவில்லை. கிடைக்கக்கூடிய பிரதிகள் உண்மையிலேயே மிக தரமானவையாக இருக்கின்றன. பல்வேறு எழுத்தாளர்கள் அதிலே கதைகள் எழுதியிருக்கிறார்கள், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். அதை பார்க்க முடிகிறது. இது மட்டும் ஆர். சண்முகசுந்தரத்தினுடைய பங்களிப்பு அல்ல. அவர் ஏராளமான மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கிறார். குறிப்பாக வங்காள நாவல்கள் ஏராளமானவற்றை, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாவல்களை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். வங்க மொழி அவர் படிக்கவில்லை. ஆனால் இந்தியின் வழியாக, இந்தியில் இருந்து வங்காள நாவல்கள் இந்தியில் அந்த காலத்தில் ஏராளம் மொழிபெயர்க்கப்பட்டன. இவருக்கு இந்தி தெரியும். ஆகவே இந்தி மூலமாக வங்காள நாவல்களை தமிழுக்கு கொண்டு வந்தார். குறிப்பாக சரத்சந்திரருடைய எல்லா நாவல்களையும் ஆர். சண்முகசுந்தரம் மொழிபெயர்த்திருக்கிறார். பங்கிம் சந்திரருடைய பல நாவல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். தாராசங்கர் பானர்ஜி, ஆரோக்கிய நிகேதனம் போன்ற மாபெரும் நாவல்களை எழுதிய தாராசங்கர் பானர்ஜியினுடைய நிறைய நாவல்களை, குறிப்பாக கவி என்னும் ஒரு நாவல் புகழ்பெற்ற நாவலாகும். அந்த நாவலை இவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அபலையின் கண்ணீர் என்பதும் தாராசங்கர் பானர்ஜியினுடைய நாவல். இது போல பல 10க்கும் மேற்பட்ட தாராசங்கர் பானர்ஜியின் நாவல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். பஞ்சாபியிலிருந்து அமிர்தா பிரீதம் என்பவர் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய பாடகி என்ற நாவலை மொழிபெயர்த்திருக்கிறார். இன்னொன்று குறிப்பாக சொல்ல வேண்டும், பதேர் பாஞ்சாலி, விபூதிபூஷன் பந்தோபாத்யாயா எழுதிய பதேர் பாஞ்சாலி, அது சத்யஜித் ரேயால் படமாக எடுக்கப்பட்டு உலக அளவுக்கு புகழ்பெற்றது. அந்த நாவலை தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் ஆர். சண்முகசுந்தரம். பதேர் பாஞ்சாலி என்ற தலைப்பிலேயே மொழிபெயர்த்திருக்கிறார். ஆங்கிலத்திலிருந்தும் சிலவற்றை அவர் மொழிபெயர்த்தார். அமெரிக்க எழுத்தாளரான ஜேக் ஷாபர் அவருடைய முன்னோடிகள் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். இப்படி 100க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகளை அவர் செய்தார். ஏராளமான கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார். ஆனாலும் அவர் மிகுந்த வறுமையில் இருந்தார். அவருடைய தந்தை வைத்திருந்த சொத்துக்கள், இவர் பூர்வீக சொத்துக்கள் போன்றவையெல்லாம் இலக்கியத்திலேயே அழிந்துவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். அவரும் அவர் தம்பியும் இருவரும் இணைந்து அந்த வசந்தம் என்ற பத்திரிகையை நடத்தினார்கள். ஒரு பதிப்பகமும் நடத்தினார்கள். இப்படி இலக்கியத்திற்காக தங்களுடைய சொத்துக்களை இழந்தவர்கள் அவர்கள். 1977 தன்னுடைய 60வது வயதில் ஆர். சண்முகசுந்தரம் இறந்தார். உண்மையில் அவர் இன்னும் பல காலம் உயிர் வாழ்ந்திருக்கக்கூடியவர். வறுமையின் காரணமாகத்தான் அவர் இறக்க நேர்ந்தது என்று சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் முழு நேர எழுத்தாளராக இருப்பவருக்கு போதிய வருமானம் இல்லை. அவர் மொழிபெயர்த்து கொடுத்த பல நாவல்களும் கூட அவுட்ரேட் என்று சொல்லக்கூடிய ஒரு மொத்த விலைக்கு பதிப்பகங்கள் வாங்கி கொண்டன. ஒரு நாவலை 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்துவிட்டு மொத்த உரிமையையும் பதிப்பகத்தார் வாங்கிக் கொள்வார்கள். அப்படி அவர் பல நாவல்களை கொடுத்து விட்டார்.
ஆகவே அவருக்கு தொடர்ந்த வருமானம் என்பது எழுத்திலிருந்து வரவில்லை. என்றாலும் அவருடைய வாழ்க்கை இப்படி கழிந்தாலும் அவருடைய படைப்புகள் இன்றைக்கும் வாழக்கூடியவையாக இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். அவருடைய வாழ்நாள் முழுவதும் காந்திய கொள்கைகளை கடைபிடித்தவர். கதராடையே அணிந்தார். எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். பணம் இருந்த காலத்திலும் பணம் இல்லாத போதும் அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்த்தால் மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஆர் சண்முக சுந்தரம் இன்றைக்கும் படிக்கப்பட வேண்டியவர். அவருடைய நாவல்களை இன்றைக்கும் படிக்கும் போது அதற்கு பின்னால் வந்த வட்டார நாவல்களிலே இருக்கக்கூடிய பல குறைபாடுகள் அவருடைய நாவல்களில் இருக்காது. பல பேர் வட்டார நாவல் எழுதுபவர்கள் ஏராளமான கிராமம் சார்ந்த தகவல்களை தங்களுடைய நாவல்களில் பொதிந்து வைத்திருப்பார். ஆர் சண்முக சுந்தரம் அப்படிப்பட்டவர் அல்ல. போகிற போக்கில் பாத்திரங்களுடைய மனநிலை, அவர்களுடைய வாழ்க்கை சூழல் ஆகியவற்றை விவரிக்கும் போது போகிற போக்கில் கட்டி எழுப்புவதுதான் அவருடைய கிராம வாழ்க்கை சார்ந்த சித்திரம். அந்த அடிப்படையிலே அவர் இன்றைக்கும் வாசிக்கப்பட வேண்டியவர். தமிழ் நாவல்களில் வந்திருக்கக்கூடிய பாத்திரங்களை நாம் எடுத்து பார்த்து இந்தந்த பாத்திரங்கள் எல்லாம் வாசகர் மனதிலே நிலைக்கக்கூடியவை என்று சொன்னால் அதிலே நிச்சயமாக நாகம்மாள் என்ற அந்த பெண் பாத்திரத்திற்கு முக்கிய இடம் உண்டு. 1942 பெண்ணுரிமை, பெண்ணியம் போன்ற கோட்பாடுகள் எல்லாம் பேசப்படாத அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் தன்னுடைய சொத்துரிமைக்காக ஆண்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பெண்ணாக நாகம்மாளை அவர் சித்தரித்திருக்கிறார். இப்படி பல்வேறு விஷயங்களை அவரை பற்றி சொல்லலாம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த எழுத்தாளர் அவர். அவருடைய நூல்களை தேடி வாசியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.